friends, welcome to Paradise Groups. So நம்ம Paradise Group பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 30+ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸ்விமிங் பூல் ப்ராப்பர்ட்டி, ஃபாரஸ்ட் ரெசார்ட், ஜங்கல் ரெசார்ட், பிரைவேட் வில்லாஸ், ஹோம் ஸ்டேஸ், ரெசிடென்சி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல ஒன்னான ஓஷன் வியூ பீச் ரெசார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ப்ராப்பர்ட்டி எங்க லொகேட்டடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சென்னையில இருந்து பாண்டிச்சேரி உள்ள வரும்போதே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஆப்போசிட்ல தான் இது லொகேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் உங்க ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷன்லேயே உங்களுக்கு நீங்க வந்து ரிலாக்ஸா அங்கேருந்து வந்திருப்பீங்க, ரிலாக்ஸா வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட நீட் சொல்லலாம். ஸோ இதுல ஏதோ சவுண்ட்லாம் வச்சிருக்காங்க. சவுண்ட்லாம் நல்லா கோவில் பெல் மாதிரி நல்லா இருக்கு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. ஸோ இவங்க டோட்டலா பாத்தீங்கன்னா 6 ரூம் இருக்கு. ஷூட் ரூம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரூம்ங்கிற கேட்டகரியில இவங்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரூம் பார்க்கலாம். ஸோ இவங்கள்ட்ட டோட்டலா 6 ரூம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா 4 ரூம் இன்னைக்கு வந்து கெஸ்ட் இருக்காங்களா. இது வந்து நம்ம வீக் டேஸ் தான் வந்தோம் ஃப்ரீயா இருக்கும்ட்டு. ஆனா இந்த வீக் டேஸ்லயே அவங்கள்ட்ட 4 ரூம் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ 2 ரூம் தான் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் ரூம். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிங் சைஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ரூம்லாம் எப்பவுமே கப்புள்ஸ் ரூம் சொல்லுவாங்க. ஆனா இல்ல, பெட்லேயே பாத்தீங்கன்னா 3 பேர் ஸ்டே பண்ணலாம். எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வந்தாலும் அவங்க மேட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுலயே ஒரு சிங்கிள் சோஃபா, டீபாய், டிவி, ஏசி அண்ட் ஃபேன் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க ரூமோட பாத்தீங்கன்னா ஒரு பால்கனியும் வச்சிருக்காங்க. அந்த பால்கனிலுமே பாத்தீங்கன்னாலே ஒரு டீபாய் இருக்கு, 2 சேர் இருக்கு. ஸோ நீங்க ஈவினிங் டைம்ல இங்க உட்காந்து நீங்க வந்து வெளியில எங்களுக்கு பிரைவசியா இல்லைன்னா இந்த இடத்துல உங்க ரூமோட பிரைவேட்டான பால்கனில உட்காந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ இவங்களோட நம்ம சூட் ரூம் பத்தி பார்த்துடலாம். சூட் ரூம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கிங் சைஸ் காட் இருந்தது, இங்க 2 பிக் சைஸ் காட் போட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க ஒரு 5 மெம்பர்ஸ் டோட்டலா வந்தீங்கன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸா குரூப்பா வந்தீங்கன்னா ஒரு 5 பேர் இந்த ரூம்ல வந்து நல்லாவே ஸ்டே பண்ணலாம். இங்கேயும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சோஃபா இந்த ரேஞ்ச்லாம் போட்டிருக்காங்க. இங்க எக்ஸ்பெஷலி உங்களுக்கு விண்டோலயே பீச் வியூங்க, அங்க பாருங்க. ஸோ இதுதான் இவங்களோட கிச்சனோட அவுட்டர் ஏரியா. ஸோ இங்க தென்னை இங்க பாருங்க, அவ்வளோ தேங்காய் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேல் பண்ணுவாங்களான்னு போறப்ப கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. கிச்சன் பாத்தீங்கன்னா இதுதான் இவங்களோட கிச்சன் ஏரியா. குக்கிங் அக்கா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இங்க வந்துட்டு எனக்கு சீ ஃபுட் ஃப்ரெஷ்ஷா வேணும், எனக்கு ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷா வேணும், காலையில நீங்க அவங்க புடிச்சிட்டு வரதே நீங்க வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இங்க ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் மட்டும் கிடையாதுங்க. அந்த ஆள் என்ன சொன்ன? ஃப்ரெஷ்ஷா வர சீ ஃபுட்டை இங்க சூப்பரா குக் பண்றதுக்குன்னே இவங்க கிச்சன் ஃபெசிலிட்டியோட வச்சிருக்காங்க. ஏன்டா என்ன சொன்ன? இங்க ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் மட்டும் கிடையாதுங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அண்ணே அவர்ட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபுட் கேட்குறீங்களோ எல்லாமே வந்து அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே எனி டைம் வந்து ரெஸ்டாரண்ட் அவைலபிள். ஏன் நைட்டு ஒரு 11 வரையுமே இவங்க டைமிங் வச்சுருக்காங்க. ஸோ 11 வரையுமே நீங்கள் என்ன கேட்டாலுமே அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அப்படி இல்லை, எங்களுக்கு சைனீஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி வேணும்னாலும் எனி டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரூம்ல சி வியூ இருக்கு, வெளியில சி வியூ இருக்கு, எல்லா இடத்துலயும் சி வியூ இருக்கு, சாப்பிட்றப்ப சி வியூ இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ரெசார்ட்டோட பிளஸ்ஸே இந்த டெலஸ்ல இருக்க டைனிங் தான். ஸோ இதுக்கு தாங்க பாண்டிச்சேரி வரணுங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஏரியால மோஸ்டா நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நானே பாண்டிச்சேரினாலே பீச் வியூல இருக்கான்னு தான் நான் கேட்பேன். ஸோ பீச் ஃப்ரண்ட் ஆஃப் த பீச்சே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. இது நீங்க 6 ரூம் தனித்தனியா 6 ரூமையும் சேர்த்து நீங்க ஹோல் ப்ராப்பர்ட்டியா கூட புக் பண்ணிக்கலாம். ஒரு 20 பேர் வரும், 25 பேர் வரும் அப்படின்னா அவங்க இந்த இடத்துல பெருசா டிஜே செட்டப் பண்ணி ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு நைட் பார்ட்டி மாதிரியே வைப் பண்ணி இங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட இங்க நம்ம ரெசார்ட்டோட ரூம் வந்து செக்இன் செக் அவுட் டைமிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 12 o'clock செக்இன், நெக்ஸ்ட் 11:30 செக் அவுட். ஸோ பிரைசஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பிரைஸ். வீக் டேஸ், வீக்கெண்ட், நீங்க வீக் டேஸ் வந்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் வரும். வீக்கெண்ட்னாலே உங்களுக்கு பாண்டிச்சேரி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வீக் டேஸ்க்கும் வீக்கெண்டுக்கும் பிரைஸ் வந்து வேரியேஷன் வரும். ஆனா ரொம்பலாம் இருக்காது, ரீசனபிளான பிரைஸ்ல தான் இருக்கும். ஸோ இப்போ பாண்டிச்சேரி வந்துட்டோம், எப்படி இங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லியிருக்கேன். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஆப்போசிட். சப்போர்ட் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டீங்கன்னா பை பஸ்ஸில் நீங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஸ்டாப்பிங் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பை ஆட்டோவில் நீங்கள் வரலாம். என்னோட பெஸ்ட் சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 4 வீலர் இல்லை 2 வீலர். 2 வீலர் இஸ் பெஸ்ட். ஏன்னா 2 வீலர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மகிட்டே கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டலுக்கே பைக் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நம்மளே கொடுத்துடலாம். ஏன் அது நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய உங்களுக்கு நியர்பை நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கான நிறைய பிளேஸ்
பிளேசஸ் இருக்கு. ஆரோவில் குளோப் இருக்கு, அங்க சவுண்ட் கார்டன், போகோலேண்ட் இருக்கு, கருடா பார்க் இருக்கு, இப்ப புதுசா நியூவா வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செரினிட்டி பீச், ஆரோவில் பீச் அந்த மாதிரி நியர்பை இருக்கிறதால உங்களுக்கு பைக்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க 4 வீலர் நீங்க ஓன் வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நீங்க இந்த சஜஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க புக்கிங் பண்ணும்போது நம்ம டீமே உங்களுக்கு பாண்டிச்சேரியில என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குங்க உங்க மேப்போட உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை பை பை.